உளவா எலும்பு இருக்குல்ல, கடைசி எலும்பு பழு எலும்பு. அப்படி கையை விட்டு குத்துனா அந்த எலும்பை கொடுங்க. ஏன்னா இவன் ஹோமம் வளர்க்குறத பார்த்துருக்கான். அதில் சமித்துகள் போடுவாங்கல்ல, விசேஷமான ஹோமம் அது. சமித்து போடுறாரு இவர் எலும்பையை பிடிக்கி சமித்த போட்டார். தொழுது இருந்து பழு எலும்பு தொடரை வாங்கி, அதாவது தொடரை வாங்கின்னா ஒரு எலும்பு பிடுங்கி கொடுத்தா 10மா சமத்து நிறையா போடல. இவனும் சமத்து, அதுவும் சமைத்து, இந்த பக்கம் போடுகிறா அந்த பக்கம் போட்ட. தொழுது இருந்து பழு எலும்பு தொடரை வாங்கி வல்லெறியின் மிசையெறிய விடுவரார். சமைத்து போட்டோன்னா தான் இவனுக்கு ஒரு நினைப்பு வந்தது. ஆமாம், இந்த சமைத்து போட்டோன்னா நெய் ஊற்றுவாங்களே, அவிஸ் போடணுமே. ஆமாம், இதோ வருதுன்னு சொல்லி அந்த ரத்தம் இருக்குல்ல, தொழுதிருந்து பழுகெலும்பு தொடர வாங்கி வல்லெறியின் மிசையெறிய விடுவராலோ வழி குருதி நெய்யாக வார்ப்பராலோ. உடம்புல இருந்து வந்த ரத்தத்தை அப்படியே நெய்யா எடுத்து ஊற்றலாம். ஏகப்பட்ட நெய் டில்லு டில்லா ஊற்றலாம். இது தேவிக்கு செலுத்துகின்ற கருணை. இது நடந்ததோ நடக்கலையோ வீரர்கள் வாக்கு தவற மாட்டார்கள் என்பதற்கு இது. இந்த ஆவி இந்த யுத்தத்தோடு போகட்டும் தான் யுத்தகத்துக்கு போறான். திரும்பி வர்றத அவன் ஒன்றும் விரும்பவே இல்லை. ஆக நாட்டுக்காக உயிரை எடுத்து வைத்த மறவர்களுடைய பெருமையை சொல்லுவதுதான் இந்த யுத்தம். யுத்தத்தையே ஒரு பெரிய கலையாக வைத்திருந்ததினாலே நம்முடைய நாட்டிலே யுத்தத்தை பற்றிய யுத்த கருவிகள் பற்றிய சொற்களாக 30 சொற்கள் இருக்கு. அது கவி சக்கரவர்த்தி கம்பன் 30ஐயும் ஒரு 2 பாட்டுக்குள்ள சொல்றார். சுந்தரகாண்டத்திலேயே வருது. ஒரு சொல் போல இருக்கும், ஆனா வேற வேற கருவிகள். அது பாசம்னா கயிறு என்பது போல நம்ம சொல்லிடுவோம். அது இரும்பு பட்டையில் செஞ்சு ஒரு 4-5 தனியாக இருக்கும். அதால் வெட்டினோம்னா 4-5 இடத்துல தலையை தனியாக விட்டு எடுத்துரும், கையை தனியாக எடுத்துரும். இதில் இருக்கிற வீரன் யுத்தத்தினுடைய கடுமையை பொறுத்து இத்தனை ஆயுதங்களையும் அவர்கள் வைத்திருப்பார்கள். ஆயுத கொட்டில் என்றே மன்னர்களுக்கு தனியாக இருந்தது. என்னமோ பெரிய நூலகம் என்பது போல ஆயுத கொட்டில்னு வச்சிருந்தாங்க. அதுதான் அவையார் தொண்டைமான்கிட்ட சொல்றா, எங்க அதிகமானுடைய கதையை சொல்லு, எல்லாம் எப்ப பாரு யுத்தம் பண்ணி பண்ணி எல்லா ஆயுதமும் வீணாயிடுது, பழுதாயிடுது. ஒரு கொல்லன் உழைக்கிறதுல சரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதுக்கே ஒரு தொழிற்சாலை நடந்துட்டு இருக்கு. நீ பாரு, ஒரு யுத்தத்துக்கு பொருள் அழகா அதுக்கு வச்சு அதுக்கு நெய் பூசி பூவெல்லாம் வச்சிருக்காரு. அவ்வளோ கையால் ஆகாத ஆளுல அர்த்தம். புத்தகம் அப்படியே புதுக்கிருக்கமாயாம 10 வருஷமா வச்சிருக்கீங்களா எல்லாம் அர்த்தம். தொடர்ந்து படிக்கவே இல்லை. அந்த படைக்கல கொட்டில் என்பது வரிசையாக அடுக்கி வச்சிருப்பாங்க. வேல் வாழெல்லாம் கீழே போடக்கூடாது, அது சொருக வேண்டியது. வாள் சொருகுவதற்கு கேடயத்தில் 2 வாள் சொருகலாம். அப்படியெல்லாம் உரைகள் இருந்தது. உரை கடந்தனவே மாண்மனை யானையும் மணிகளைந்தனவே எல்லாம் புறநாட்டு தொடர்கள். யுத்தம் வந்ததுன்னா வேலையை அந்த உரையிலேருந்து எடுத்துருவான். வாழை வைக்க மாட்டேன், 4 தலையாவது விழுந்தப்புறம் தான் இந்த வாழை இதுக்குள்ள வைப்பேன்பா. யானையும் மணி கட்டியே வச்சிருப்பானா. மணி கட்டிட்டுல யுத்தகலத்துக்கு புறப்படுதுன்னு அதுக்கே தெரியும். 30 கருவிகள், சூலம், மழு, வாள், கூர்வேல், தோமரம், உலக்கை, வில், பகழி, கப்பணம், முசுண்டி, கோல், கணயம், அம்பு, குலிசம், சுருகி, குந்தம், பாலம், அங்குசம், கவன், கதை, சங்கம், தோட்டி, தழல், தண்டு, எழு, மரம், வலயம், கழு. இப்படி 30 ஆயுதங்கள். இதில் பகழி, கணயம் என்பதெல்லாம், அம்பு என்பதெல்லாம் ஒரே சொல்லும்போது நம்ம ஒன்றாவே சொல்லிடுறோம். பகழின்னு இருந்தால் அம்புன்னு விடும், கணைன்னு சொன்னால் அம்புன்னு.
இப்ப ராமபாணம் ரொம்ப ஒஸ்தின்னு சொல்றோம், அம்பு. இப்ப நம்ம படம் எழுதுறவர்கள் படம் எடுக்கிறவர்கள்லாம் கூட நம்ம அம்பத்தான் அதை சொல்றாங்க. அப்படி இல்லை. ராமனுடைய அம்புனுடைய கூர் பகுதி இருக்கிறதே, அது சூலம் போல சின்னதா அளவு இருக்கும். ராமபாணம் தனி வடிவமைப்பு உடையது. நம்ம சொல்ற அம்பு போல அல்ல. அது ஒரு இடத்துல குத்தினா 2-3 இடங்கள்ல அது குத்திடும். கல்லிருக்கும் மலர்கூந்த ஜானகியால் கறந்த சகானையை கறந்த காதல் உள்ளிருக்கும் எனக்கருது உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி. அம்பாள் அவன் மனசுல உட்கார்ந்தாலோன்னு அம்பு நினைச்சது, ராமன் நினைக்கல. அம்புல வச்சுட்டு சுத்திச்சுன்னா அப்படின்னா நம்ம நினைக்கிற அம்புல இருந்தா கூரை குத்திட்டு பின்புறத்துல வந்துடும். அது உள்ள தடவைச்சுன்னு எழுதணும்னாலே அந்த வடிவம் வேற, ஆன்மீகத்திலும் அது வடிவம் வேறங்கிற குறிப்பு தான் வருகிறது. அந்த வடிவ வேறுபாடுகள் உள்ளதைத்தான் அம்பு கணையம் பகழின்னு வேற வேற வார்த்தையில சொன்னாங்க. நம்ம அத்தனைக்கும் அந்த காட்ட முடியாது, அதனால அம்புங்கிற ஒரு வார்த்தையில சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்படி இவ்வளவு கருவிகள் இருக்கிறதுன்னு சொன்னாலே போரை அவர்கள் கலையாக கருதினார்கள், போரை வீரத்தினுடைய அடையாளமாக கருதினார்கள். போரினால் மனித உயிர்கள் இழப்பதை அவர்கள் விரும்பவில்லை. மனித உயிர்களும் அதிகமாக போனதாக இல்லை. பரணி போன்ற இலக்கியங்கள் தான் அப்படி வர்ணிக்கிறதே தவிர, சிலர் தனிப்பெரும் வீரம் காட்டி நடுகல்லாகி தெய்வமாகவும் போனார்கள். மன்னர்களுக்குள்ளே தனிப்பட்ட பகையிலே நடந்த போராக இருந்தாலும் கூட மனித அழிவுகள் நிறைய நடந்ததாக வரலாற்று சான்றில்லை. எனவே இது ஒரு பெரிய கலைதான் என்ற அளவுக்கு பார்த்து அதை ரசிக்க வேண்டும். அதனுடைய கற்பனை நிகழ்ச்சிகள் எல்லாம் புலவனுடைய கற்பனை காரணமாக அதை ருச்சிப்படுத்தினார்கள் என்ற அளவிலே நாம் பார்க்கும்போது, புறம் என்பது புறப்பொருள் இலக்கணம் என்பது நாம் பெருமிதத்துடன் பார்க்க வேண்டிய இலக்கணம்தானே தவிர அதை புறந்தள்ள வேண்டிய இலக்கணமாக பார்க்க வேண்டியது இல்லை.